வணக்கம். சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர்கள் கூட்டமைப்பினர் கண்களில் கருப்பு துணி அணிந்து தங்களுக்கு பணி நியமனம் வழங்க கோரி இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆசிரியரின் வயிற்றில் அடிக்காதே. வீட்டுக்கு ஒன்று நியமனம், பிஆர்டிக்கு ஏன் தாமதம்? வீட்டுக்கு ஒன்று நியமனம், பிஆர்டிக்கு ஏன் தாமதம்? கலைஞரின் புதல்வரை காணவில்லை. 2026 ஜனவரி போயிடுச்சு. 19,200 பணியிடங்கள் என்னாச்சு? 2026 ஜனவரி போயிடுச்சு. 19,200 பணியிடங்கள் என்னாச்சு? அப்போது பேசிய அவர்கள், கடந்த 12 ஆண்டுகளாக ஒரு நியமனம் கூட செய்யாமல் தற்போது மிக மிக குறைவான பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடங்களை நிரப்புவதை கண்டித்தனர். காலி பணியிடங்களை மீண்டும் ஒரு தேர்வு இல்லாமல் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற எங்களை கொண்டு முழுமையாக நிரப்பிட வேண்டும் என்று அவர் கூறினார். 2024-2025 ஆண்டு டிஆர்பி திட்டத்தில் நிதி ஒதுக்கி காலம் முடிந்த பிறகு இன்னும் தேர்வு வைக்காமல் உள்ள 1205 பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் வட்டார வளமைய ஆசிரியர் பயிற்றுனர் பணியிடங்களை நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற எங்களை கொண்டு நிரப்பிட வேண்டும் என்று கூறினார். கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதல்வர் விதி 110 கீழ் ஜனவரி 2026க்குள் 19,260 ஆசிரியர் பணியிடம் நிரப்பப்படும் என்று அறிவித்தனர். ஆனால் தற்போது வரை நிரப்பப்படாமல் உள்ளது. அதனை நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற எங்களை கொண்டு முழுமையாக நிரப்பிட வேண்டும். நீதிமன்றம் தடை செய்து உத்தரவிட்ட தற்காலிக ஆசிரியர் 5,154 பேர் பணியில் தொடர்வதை தடை செய்து நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்று தகுதியோடு இருக்கும் எங்களை கொண்டும் நிரப்பிட வேண்டும் என இதுபோல பல கோரிக்கைகளை முன்வைத்து பேசினர். இந்த மாபெரும் கண்டன போராட்டத்தில் ஒருங்கிணைப்பாளர்கள் தென்னரசு, பாஸ்கர், சரவணன், உதயராணி உட்பட கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்.